Hello everyone. நம்ம இன்னைக்கு aptitude and logical reasoningல 6th வீடியோ பார்க்க போறோம். Per video 5 questions அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 25 to 30 அந்த questions பார்க்க போறோம். First question. Complete the series 2, 6, 12, 20. Next number என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவும் ஒரு சீரியஸ் நம்பர் சீரியஸ் இல்லை ஆல்ஃபபெட்டில் வந்து நம்பர்ஸ் ஏதாவது ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அதுக்கு அந்த ஒரு 2 நம்பருக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 2க்கும் 6க்கும் என்ன ரிலேஷன், இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் நமக்கு 4 கிடைக்குது. பட் 12க்கும் 6க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்கள், 6. 12க்கும் 20க்கும் 8. இப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது பாருங்க, 4, 6, 8. ஸோ அடுத்தது நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணணும், 10. அப்போ ஆன்சர் என்ன, 20 + 10 30. Find the missing number 15, 30, 45, 60. அடுத்தது என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 30க்கும் 15க்கும் என்ன டிஃபரன்ஸ், 15. 45க்கும் 30க்கும் 15. 60க்கும் 45க்கும் 15. அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும், 60 + 15 75. ஸோ ஆன்சர் பி 75. Third question. Which of the following words will appear fourth in the dictionary? இப்போ இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபோர்த்தாக வந்து எந்த வேர்டு வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லாத்துலேயுமே பி இருக்குது. ஸோ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து இ, எல்லாத்துலேயும் இ இருக்குது. அடுத்தது என், பிஇஎன் வந்து 4 வேர்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ அப்போ அடுத்த லெட்டர் என்ன இருக்கோ அதை வச்சு தான் வந்து நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் பண்ணணும். இப்போ ஃபோர்த் லெட்டர் பாருங்க, டி. இதில் டி இருக்கு. நெக்ஸ்ட் சி, அடுத்தது இ. அப்போ ஃபர்ஸ்ட் எது வரும், சி. அப்போ வந்து பெஞ்சு ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது வெண்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இ, ஃபோர்த் லெட்டர். இது ரெண்டுலேயுமே இ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். அடுத்த லெட்டர் வந்து எஃப், இங்க என்ன இருக்கு, வி. அப்போ எஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இது 3. லாஸ்ட் வந்து பெனிவாலண்ட். அப்போ இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல 4வதா எது இருக்கு, பெனவலண்ட். ஸோ ஆன்சர் டி இஸ் தி benevolent is the answer. Question 29. If cat is coded as 3120, then dog DOG is coded as ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து நம்பர்ஸ் ரிலேட்டட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் வந்து நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் எழுதுங்க. இங்கே A1, B2, C3, D4, E5, F6, G7. அடுத்தது Tக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 20 கொடுத்துருக்காங்க. இப்போ DOGக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ Dக்கு வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 4. ஓகேவா, டாக். இப்போ Dக்கு வந்து 4. Gக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4ல ஆரம்பிக்கணும், லாஸ்ட் 7ல முடியணும். அப்போ 2 ஆப்ஷன் இருக்கு, A1, D1. இப்போ வந்து ஓக்கு வந்து நம்ம என்னன்னு பார்த்துட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது OPQRST.
இதுக்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பேக்கில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 19, 18, 17, 16, 15 ஓகேங்களா. அப்போ வந்து ஓகே என்ன வரும் 15. ஆன்சர் 4157. ஆன்சர் is 4157. ஆப்ஷன் A. Question 30. Select the number that can replace the question mark in the following series. அதே மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துருவோம். 20க்கும் 16க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 4. 29க்கும் 20க்கும் 9. 45 and 29க்கு 16. 70 and 45க்கு 25. அப்போ இது இந்த டிஃபரன்ஸ் நம்பர்ஸ்க்கு என்ன ரிலேஷன் இருக்கு பாருங்க. இது வந்து 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அடுத்தது என்ன வரணும் 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் எவ்வளோ 36. அப்போ 70 + 36 எவ்வளோ வரும் 106. அப்போ ஆப்ஷன் A is the answer. ஆப்டிடியூட்ல இன்னைக்கு நம்ம 5 questions பார்த்துட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் எதுவும் ட்ரை பண்ணலைன்னா கூட உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Please share and subscribe. Thank you everyone.